प्रेमिकं सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं सद्गुरु महाराज की श्रीमतिயான பகவான் மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்கூர்ஜியுடைய பரம கிருபையினாலேயும் நம் குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலேயும் ஸ்ரீமத் பாகவதத்துடைய 2வது ஸ்கந்தம் ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. உலகத்துடைய சிருஷ்டி, அதாவது படைப்பை பகவான் எப்படி செய்தான் என்ற ஒரு ஆழமான விஷயம். பாகவதம் அதை சுலபமாக நமக்கு புரிய வைக்கிறது. சுகமுனியை பரீட்சித் இந்த கேள்வி கேட்ட உடனே சுகமுனி ஒரு ஸ்துதி செய்து இறைவனையும் தன் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கக்கூடிய வேதவியாச முனிவரையும் துதித்த பிறகு, வணங்கிய பிறகு இந்த படைப்பு விஷயத்தை 2 விதமாக சொல்றார். பொதுவாக பாகவத சம்பிரதாயத்திலேயே 2 பரம்பரைகள் உள்ளன. 2 பரம்பரைக்குமே முதல் குரு யாருன்னா கிருஷ்ணன் தான், வாசுதேவன் தான். ஒரு பரம்பரை தான் நம்ம பாடுறோம் ஜெய ஜெய பாகவதம் போது, அந்த ஒரு பரம்பரையை பாடுறோம். என்ன பரம்பரைன்னு எல்லாரும் சொன்னார்கள் அழகா. பகவான் பிரம்மாவுக்கு சொன்னார், பிரம்மா நாரதருக்கு சொன்னார், நாரதர் வியாசருக்கு ஞாபகப்படுத்தினார், வியாசர் சுகருக்கு சொல்ல, சுகர் அதை பரீட்சித்துக்கு சொல்லும் பொழுது இந்த உக்ரஸ்ரவஸ் என்ற அந்த சூதர் அவர் அதை கேட்டுக்கொண்டு சௌனக ரிஷிகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய குழுமத்திற்கு நைமிஷாரண்யம் என்ற அந்த ஒரு திவ்யமான க்ஷேத்திரத்தில் சொன்னார். இது முதல் சம்பிரதாயம். இந்த வகையில தான் 2வது ஸ்கந்தத்தில் படைப்பை சொல்ல போறார். இது மட்டும் இல்லை, 900 பரம்பரையும் இருக்கு. அந்த சம்பிரதாயம் என்னங்கிறத 3வது ஸ்கந்தத்தில் சொல்ல போறார். ஸோ படைப்பையே சுகமுனி நான் சொல்றேன்னு ஆரம்பிக்காம 2 பரம்பரைகள் கொண்ட நம் பாகவத சம்பிரதாயம் மூலமாக 2 வகையாக சொல்கிறார். 2வது ஸ்கந்தத்தில் பகவான் பிரம்மா அப்படி போகக்கூடிய சம்பிரதாயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஒரு பரம்பரை. 2வது பரம்பரை எது அப்படின்னா, பகவான் சங்கர்ஷனன் இருக்கார் இல்லையா, ஆதிசேஷன், அந்த சங்கர்ஷனுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சங்கர்ஷனன் என்ன பண்றார், பிரம்மாவுடைய மூத்த புதல்வராக இருக்கக்கூடிய சனகாதி ரிஷிகளுக்கு சொல்றார். சனகருக்கு அந்த சனகாதி ரிஷிகள் என்ன பண்றார்கள், சாங்கியாயனர் என்ற ஒரு ரிஷிக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறார். இது வேற சம்பிரதாயம். அந்த சாங்கியாயனர் என்ன பண்றார், வேதவியாசரோட அப்பாவுக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வேதவியாசரோட அப்பா என்ன பண்றார், வியாசருடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய, வியாசருடைய படிச்ச கிளாஸ்மேட்டா இருக்கக்கூடிய மைத்ரேயர் அப்படின்ற ரிஷிக்கு இதை சொல்லித்தரார். இந்த மைத்ரேயர் என்ன பண்ண போறார், நம்ம விதுரர் அப்படின்ற ஒரு ரொம்ப புத்திசாலியான யமதர்மராஜாவோட அவதாரமா இருக்கக்கூடிய விதுரருக்கு சொல்ல போறார். இந்த விதுரருக்கு மைத்ரேயர் சொன்னதை எப்படியோ சுகமுனிக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் அதை எடுத்து சொல்ல போறார் 3வது ஸ்கந்தத்தில். ஸோ படைப்பையே இவர்கள் எப்படி காட்டுகிறார்களோ அப்படியும் சொல்றது பாகவதம். அந்த மைத்ரேயர் விதுரருக்கு சொன்ன ரீதியிலையும் அந்த வகையிலையும் காட்ட போகிறது பாகவதம். ஸோ படைப்பையே 2 விதமாக சொல்கிறது பாகவதம். ஏன் அப்படி சொல்லணும்னா, பாகவதம் எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். நான் வேற நீ வேற போ அப்படின்னு சொல்ற சம்பிரதாயம் கிடையாது. எல்லாருக்கும் பாகவத சம்பிரதாயத்தில் இடம் உண்டுன்னு காட்டுறதுக்காகவே சுகமுனி தான் சொந்த தகப்பனார்கிட்டேருந்து கத்துன்றதையும் சொல்றார். எங்க அப்பாவுடைய அப்பா, எங்க தாத்தாவான பராசரர் கூட வேற விதமா அதை கற்றுக்கொண்டார். அதை மைத்ரேயர் என்ற ஒரு ரிஷிக்கு சொன்னார். அந்த மைத்ரேயர் விதுரருக்கு ஹரித்வார்னு இருக்கு இல்லையா, கங்கை ஓடுறதை, அந்த இடத்துல சொன்னார். அவர்கள் சொல்ற வகையிலையும் நான் இதே பாகவதத்தை சொல்றேன்னு 2 விதமா சொல்றேன். நம்ம இப்போ 2வது ஸ்கந்தத்தில் பார்க்கக்கூடியது முதல் பரம்பரையில் வரக்கூடிய படைப்புடைய ஒரு ரகசியத்தை. ரகசியம்னா ஏற்கனவே சொன்னேன், சொன்னாலும் முழுமையாக புரியாதது தான் ரகசியம் இல்லையா. ஒருத்தருக்கு சொல்லிட்டா புரிஞ்சிடும்னா அது ரகசியம் கிடையாது. சொன்னால் கூட எப்போ தெரியுமா புரியும், இதை திரும்ப 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 மனதில் போட்டு குருநாதருடைய ஒரு கிருபை இருந்தால் பளிச்சுன்னு புரிஞ்சிடும். அது இல்லைன்னா ஏதோ ஒரு வார்த்தைகள், அது வரைக்கும் புரிஞ்சாலே பெரிய விஷயம்.
அதை திரும்ப திரும்ப நம்ம தியானம் பண்ணி அனுபவத்தில் புரிஞ்சுக்கிற விஷயமே தவிர இங்கே புரிகிற விஷயம் இல்லாது இங்கே புரிகிற விஷயம். ஆனால் அதுதான் ஒருத்தர் சொன்ன பக்தியா பாகவதம் ஞேயம். ஞேயம் என்றால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வஸ்து, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். பக்தினால தான் பாகவத்தில் புரியுமே தவிர புத்திசாலியாக இருந்தாலும் புரிஞ்சிடணும்னு அவசியம் கிடையாது. புத்திசாலிகள் ஒன்றும் குழம்புவார்கள், பக்தர்கள் சுலபத்தில் புரிஞ்சுருவார்கள். அதனால இங்கே இந்த ஒரு படைப்பு விஷயத்தை சுகமுனி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிற, நீ கேட்டியப்பா பரீட்சித்து, இதே கேள்வியைத்தான் நாரத மகர்ஷி கேட்டார் பிரம்மா கிட்ட. அந்த பிரம்மா படைப்புக்கு கடவுள் பிரம்மான்னு நம்ம சொல்கிறோம், அதனால அந்த படைப்பு கடவுளுடைய வாக்குலேருந்தே இதை நான் சொல்கிறேன்றார். இப்போ படைப்பு கடவுள் என்ன தெரியுமா சொல்ல போகிறார்? படைக்கிறது நான் இல்லைப்பா, கிருஷ்ணன் தான்ப்பா படைக்கிறாருன்னு அவர் வாயாலேயே சொல்லிட போகிறார். அப்போ யாருக்குமே எந்த டவுட்டும் வராது இல்லையா? சில பேர் சிவபக்தர்கள், சில பேர் விஷ்ணு பக்தர்கள், நல்ல வேலையை யாரும் பிரம்மா பக்தர்கள்னு யாரும் இல்லை இல்லையா? படைப்பு கடவுள் கிருஷ்ணர் தான்னா சண்டைக்கு வருவார்கள், இல்லை இல்லை என் சாமி பிரம்மா தான் படைக்கிறாருன்னு. பிரம்மாவுக்கு கோவில் ஏதோ ஒரு 4-5 இருக்குது இந்தியாவில், அவ்வளோதான். அந்த படைப்பு கடவுள் பிரம்மாவே தான் வாயில் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், படைக்கிறது நான் இல்லைப்பா கிருஷ்ணன் தான்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவங்களை பக்தர்கள் சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் தெய்வமே சொல்லிடுத்துப்பா, பிரம்மாவே சொல்லிட்டார் படைக்கிறது நான் இல்லை பகவான் தான். அதனால ரொம்ப அழகாக சுகமுனி சொல்கிற, இதே மாதிரி நீ ஆசையாக அன்போட பணிவோட கேட்டியப்பா பரீட்சித்து, இதே மாதிரி தான் நாரத முனி பிரம்மா கிட்டப்போ அன்போட பணிவோட ஆசையாக கேட்டார். அதுக்கு பிரம்மா சொன்ன பதில் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அதற்கு முன்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை போன முறையே சொன்னேன். என்ன அப்படின்னா, இந்த படைப்பையே 2 நிலையில் சொல்கிறார்கள். முதல் நிலை, 2வது நிலைன்னு வச்சுப்போம். முதல் நிலை என்னன்னா, பகவான் படைப்புக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அவனே சொந்தமாக படைத்து, படைப்பு எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவையும் அழகாக ஒரு வரைபடமாக ஏற்பாடு பண்ணி, வரைபடம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நமக்கு புரியணுங்கிறதுக்காக, அவன் வரைஞ்செல்லாம் கொடுக்கல, ஒரு பிளான், அதுதான் வரைபடம். பிளான் அப்படிங்கிறது எழுத வேண்டிய அவசியம் இல்லையா? புத்தியில் தானே பிளான் இருக்கும். காத்தால எழுந்த உடனே, காத்தால எழுந்தோம், சாப்பிட்டோம், உடனே போய் வாலிபால் ஆடணும், உடனே போய் இங்கே பாகவதம் கேட்கணும், நம்ம மனசில் தான் பிளான் போடுறோம். அதனால பிளான்னா எழுதினது தான் பிளான் நினைக்க வேண்டாம், உள்ளே பண்ணுறது தான் பிளான். அந்த மாதிரி பகவான் உள்ள ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கானா, அவனுடைய அறிவு, அதுதான் வேதமே. அந்த ஒரு அறிவை பிரம்மா கிட்ட கொடுக்க போகிறார். பிரம்மா படைக்க வேண்டிய அந்த ஒரு பொருட்களை வச்சுன்னு தானே படைக்கணும். ஒரு 5 பொருள் இருந்தால் அதெல்லாம் சேர்த்து இப்படி இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி வகை வகையாக படைக்கலாம். நம்மளே ஒரே மாவை வச்சு நம்ம அம்மா என்னெல்லாம் விளையாட்டு காட்டுறாங்க இல்லையா, அது ஜஸ்ட்டு ஊற்றி அதை கொஞ்சம் அப்படி ஸ்டீம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அவித்தோம் அப்படின்னா அதுக்கு இட்லின்னு பேர். அதையே கொஞ்சம் திக்காக போட்டால் ஊத்தப்போன்னு பேர். அது தின்னா போட்டால் தோசை, ஒன்றும் தின்னா போட்டால் பேப்பர். இப்படி வகை வகையாக ஒரே விஷயத்தை வச்சுன்னு பண்ணுற மாதிரி ஆச்சரியம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிறது 5 அதாவது வெளில பார்க்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடியது என்னென்னா 5 வகையான பொருட்களுடைய காம்பினேஷன் தான் எல்லாமே. அந்த 5 வகையான பொருட்களை முதல்ல படைச்சு கொடுத்தது பகவான். இந்த முதல் நிலை பகவான் நேரடி படைக்கிறதுக்கு தான் சர்க்கம் என்று பெயர். சர்க்கம்னா என்ன அர்த்தம்? பகவானே சொந்தமாக இந்த பிரம்மா விளையாடுவதற்காக இந்த 5 பொருட்கள், அதுக்கப்புறம் ஒரு வரைபடம், அதெல்லாம் சேர்த்து போட்டு கொடுக்குறான் இல்லையா, அதுக்கெல்லாம் தத்துவங்கள் அப்படின்னு பேர். இந்த பில்டிங் பிளாக்குக்கு இதெல்லாம் பாகவதத்துடைய ஒரு வார்த்தைகள், அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடிப்படையான தத்துவங்களை எல்லாம் கொடுத்துட்றான் பிரம்மாக்கு. கொடுத்துட்டு பிரம்மாக்கு கை கொடுத்துட்டு, இனிமே படைப்பை நீ செய்வாயாக அப்படின்னு கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் இந்த பிரம்மா இந்த 5 வகையான பொருட்களை வைத்து பகவான் கொடுத்த அறிவை வச்சுட்டு 84 லட்ச ஜீவராசிகள், அதை எல்லாம் வகை வகையான அந்த உடல்களை படிக்கிறான். அந்த மரம்னு ஒரு உடல், புழுன்னு ஒரு உடல், பறவைன்னு ஒரு உடல், மனிதன் ஒரு உடல், மாதிரி வகை வகையான படைப்பு. மேல் லோகத்துலேயும் ஒன்று படைப்பெல்லாம் இருக்குது. தேவர்கள் இருக்கார், கந்தர்கள், ராட்சசர்கள் இருக்கார்கள், அசுரர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்குது. கண்ணுக்கு தெரியலன்னா இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா கிருமிகள் கூட தான் கண்ணுக்கு தெரியல, உள்ளே போனால் என்ன பாடாப்படுத்துறது இல்லையா? வைரஸ்னு ஒன்று திருண்டா இருக்குது, கண்ணுக்கா தெரியுது. உள்ளே போச்சுன்னா 1.5 வருஷம் வாழ்க்கையே நின்று போயிடுது உலகத்துக்கே. அப்போது கண்ணுக்கு தெரியாத பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ஆசிரமத்திலேயே நம்ம உள்ளே போகும்பொழுதே நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மடம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதில் ஒரு சின்ன
ஒரு பசு மாடு மாதிரி ஒன்று இருக்கும், ஆனால் ஒரு பெண்ணோடைய முகம் இருக்கும், அதுக்கு பின்னாடி தோகையெல்லாம் இருக்கும். என்னதோ வகை வகையாக பண்ணி வச்சுருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் மேல் லோகத்தில் இருக்கக்கூடிய காமதேனுன்னு ஒரு வகையான ஒரு 84 அதுவும் ஒன்று, 84 லட்சத்தில். நம்ம குருநாதர் தன்னுடைய ஒரு தெய்வீகத்தினால நம்ம ஆசிரமத்தில் அதை நேராக பார்த்ததுனால அதுக்கு ஒரு ரூபகமாக வச்சிருக்கார். ரைட்டா? அதனால நம் கண்ணுக்கு எட்டாத விஷயங்கள்லாம் இருக்குது. தேவரும் தெரிவரே தெய்வமும் பேசுமாம்லாம் சொல்கிறோம் இல்லையா? நம்ம துருவன்னு ஒரு பக்தனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த துருவன் என்ன பண்ணால் நிறையா வாசுதேவனுடைய நாமத்தை சொல்லி 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 இந்த நாரதர் சொன்னதுனால 7 நாளில் அவனுக்கு தேவர்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவன் ஆகாரத்தை கட்டுப்படுத்தி, சாப்பாடு நீராகாரம் எல்லாம் கட்டுப்படுத்தி தியானம் பண்ணி குருவையே 100க்கு 100 நம்பி ஒரு தவம் ஏற்றுனால 7 நாளில் தேவர்கள்லாம் தெரிய ஆரம்பித்தார்கள். உடனே தேவர்கள்லாம் தெரிய ஆரம்பித்த உடனே சில பேர் நான் குறி சொல்கிறேன்னு உட்காந்துருவார்கள். அப்படி உட்காந்தானா ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அவன் என்ன பண்ணான், அதெல்லாம் தெரிஞ்சால் தெரியட்டும், தெரியாமல் போட்டும், எனக்கு வாசுதேவன் தான் வேணும்னு டக்குன்னு அவன் என்ன பண்ணான், அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு பகவானை நேர பார்க்குற வரைக்கும் நான் நகர மாட்டேன்னு குரு கிருப்பனால. சொந்தமாக யாருக்கும் அந்த மாதிரிலாம் சக்தி வராது. இந்த நாரதர் பண்ணதுனால பார்த்தான்னு வருது இல்லையா? அதனால நமக்கு மேலே தேவர்கள் இருக்கார்கள், அசுரர்கள் இருக்கார்கள், அதுக்கு கந்தர்வர்கள் இருக்கார்கள், சித்தர்கள் இருக்கார்கள், சாரணர்கள். எப்படி நம்ம வகை வகையான ஜீவராசிகள்னு இங்கே சொல்கிறோமோ அப்படி அங்கே நிறையா இருக்குது மேலே போக போக. அப்படிப்பட்ட ஜீவராசிகளுடைய படைப்பையும் பிரம்மா தான் பண்ணார். பிரம்மா நேரடியாக பகவான் பண்ணாமல் பிரம்மா வழியாக பண்ணக்கூடிய ஒரு படைப்புக்கு விசர்க்கம் என்று பெயர். இதுதான் ரெண்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. சர்க்கம் என்ற சொல்லுக்கே படைப்புன்னு தான் பேர், வடமொழி சொல்லுக்கே. அதனால இந்த படைப்பையே 2ஆக பிரிக்கிறார்கள். பகவான் நேரடியாக தத்துவங்களை படைத்து விட்டு பிரம்மா கிட்ட கொடுத்து இதெல்லாம் வச்சு விளையாடுப்பா, ஆனால் இஷ்டத்துக்கு விளையாட முடியாது, நான் சொன்ன அந்த பிளான் படி தான் நீ விளையாடணும்னு கொடுக்குறார். அதுக்கு விசர்க்க சிருஷ்டி என்று பெயர், பிரம்மா பண்ணுறது. இப்போ முதல்ல 2ஐயும் சொல்ல போகிறார். ஆனால் முக்கியமாக இங்கே பிரம்மா எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் அருளை பெற்றார் அப்படிங்கிற கதையை தான் மெயினாக சொல்ல போகிறார். இந்த நாரதர் பிரம்மாவுக்கு பணிவிடை செய்கிறார். அப்பா, குரு, தெய்வம்னு நாரதர் பிரம்மா வச்சுருக்கார். அப்படி பணிவிடை செய்துட்டே இருக்கும் பொழுது எப்பவுமே என்ன சொல்கிறாருன்னா, குருவை டக்குன்னு நினச்ச போது, நமக்கு கேள்வி தோணும் போதெல்லாம் குருவெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அவர் இப்போ கேள்வி கேட்கக்கூடிய அந்த பாவத்தில் இருக்காரான்னு பார்த்து பார்த்து தான் குரு கிட்டலாம் கேள்வி கேட்கணுமே தவிர, அவருடைய இப்போ நமக்குன்னா அதுக்கு மூடுன்னு பேர், குருவுக்கெல்லாம் மூடுன்னு சொல்லக்கூடாது, பாவம்னு சொல்லணும் இல்லையா? நம்ம மனசில் நினச்சோன்னா அது எண்ணம். ஆனால் குரு மனதில் ஒன்று வந்துடுதுன்னா அது சங்கல்பம்னு பேர், அது நடந்தே தீரும். அதனால் நமக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நமக்கு இப்போ ஒருத்தர் ரொம்ப கடுகடுன்னு இருக்காருன்னா, இப்போ போய் இந்த ஒரு 100 ரூபா கொடுத்து என்ன நான் டக்குன்னு போய் மிட்டாய் வாங்கிட்டு வருவேன்னா அவர் கோவம் வரும். அதனால் அவர் என்ன நினைப்பார், அப்பா கடுகடுன்னு இருக்காரு, மூடு சரியில்லை, இப்போ அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம சாமானிய மனிதர்களோடு அப்படி பழகிறோம். குருவோட விஷயத்தில் அவருக்கு மூடெல்லாம் கிடையாது, அவருக்கு மனதே கிடையாது, எல்லாம் தெய்வ சங்கல்பம் தான். அவருடைய பாவம் எப்படி இருக்குது, இப்போ ஆழ்ந்து அவர் உள்நோக்கி செல்லக்கூடிய பாவம் இருக்கும் பொழுது அனாவசியமாக பேச மாட்டார்கள், சுற்றி இருக்கிறவர்கள சாம உட்காந்துட்டு இருப்பார்கள். அவர் சிரித்து பேசின்னு இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டார்னா டக்குன்னு கேட்கலான்னு 10 நாள் முன்னாடி இருந்த கேள்வியை அப்போ கேட்பார்கள். நமக்கு தோணின போதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு கேள்வி உள்ளே வச்சா கேட்கணும் குருவை, கேட்கணும் குருன்னு உள்ளே எடுத்து வச்சுக்கணும் பத்திரமா. அவர் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து நம்மளை பார்த்து கொஞ்சம் சகஜமாக என்ன எதான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வியை கேட்கணுமா. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நாரதருக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளா இருக்குது. என்ன கேள்வினா, நம்ம அப்பா தான் தெய்வமா, இல்லைன்னா நம்ம அப்பாவுக்கு மேலே ஒரு தெய்வம் உண்டா? இந்த கேள்வி அவரை வருடிண்டே அது. ஏன்னா எங்கள் அப்பா தான் படைச்சார், படைச்சவர் தான் தெய்வம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பாவே தவம் இயற்றிதான் இந்த படைப்பை செய்தார் அப்படின்னு காதோரமாக கேட்டிருக்கேனே. அப்போது எங்கள் அப்பாவே ஒருத்தரை நோக்கி தவம் இயற்றினார் என்றால் எங்கள் அப்பாவை காட்டிலும் பெரியவராக தானே இருக்கணும் அவர். அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு பக்கம் சொல்கிறது, இல்லை அப்பா தான் தெய்வம்னு ஒரு பக்கம் சொல்கிறது. அப்பாவே கேட்டால் தான் புரியும், வேறு யாரையும் கேட்க விருப்பப்படலை. மற்றவர்கள் பேசினால் அது அபிப்பிராயம், தன்னுடைய தந்தையே சொன்னார்னா அதுக்கு சித்தாந்தம்னு பேர், அதுதான் இறுதியான வார்த்தை. அதனால தான் அப்பாவை பார்த்துட்டே இருக்கார்.
அப்பாவுக்கு அழகாக பணிவிடை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அப்பா ரொம்ப சகஜமாக இருக்கும் பொழுது பிரம்மா சிரிச்சுண்டு இப்படி கைங்கரியம் பண்ணுறியப்பா அப்படின்னு துவனிக்கிற மாதிரி சந்தோஷமாக பார்க்கும் பொழுது தேவ தேவ நமஸ்தேஸ்து பூத பாவன பூர்வஜா. முதல் எடுத்த உடனே எனக்கு ஒரு கேள்வின்னு ஆரம்பிக்கக்கூடாது. முதல்ல தெய்வத்துக்கிட்டேயோ குருக்கிட்டேயோ ஒரு ஸ்துதி பண்ணணுமா. தேவதேவனா நீங்கள் தான் இருக்கேன், படைக்கப்பட்ட அனைத்திற்கும் முன்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். தத் விஜானீஹி யஜ்ஞானம் ஆத்ம தத்துவ வினர்ஷனம். எனக்கு ஒரு தத்துவங்கள் நீங்கள் சொல்லித்தரணும். எதற்காகனா என்னுடைய ஆன்ம தர்ஷனத்துக்காக சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எப்போவுமே ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இந்த கேள்விக்கான நோக்கம் என்னங்கிறதையும் சேர்த்து கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பதில் பர்ஃபெக்டாக வரும் நம்மக்கிட்ட இல்லையா. ஒரு கேள்வியை சும்மா சவாலாக கேட்டோன்னா பதிலே சொல்ல மாட்டார்கள். நிச்சயமாக நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் கேட்குறேன்னா சந்தோஷமாக சொல்லுவார்கள் இல்லையா. அப்புறம் அவர் சொல்கிறார், இந்த உலகம் இருக்கே, இந்த உலகம் யாரிடம் நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நான் விட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நிற்குமா? அது எங்கே நிற்கும்னா அடியில் ஆதாரமாக ஒரு டேபிள் இருந்தால் அது மேலே தான் இது நிற்கும். தானாக இங்கேன்னு அந்த இடத்துல நிற்க முடியுமா? அதை எல்லாமே நிற்கணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் தேவை. உடனே சயின்ஸில் இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்போ பூமிக்கு அடியில் என்ன தரையாக இருக்கு? பூமி கரெக்டாக அதோட இடத்துல நிற்குதே. சூரியனுக்கு அடியில் தரையாக இருக்குது, சூரியன் கரெக்டாக அந்த இடத்துல நிற்கிறதுனா அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச ஆதாரம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு விஷயம் ஒரு இடத்துல நிற்கிறதுனா ஒரு ஆதாரத்தில் தான் நிற்க முடியும். இப்போ சூரியன் அந்த ஒரு பூமியும் கரெக்டாக அந்த ஒரு இடத்துல நிற்கிறது, இது கரெக்டாக அதை சுற்றி போகிறது, இதுக்கு என்ன ஆதாரம் கேட்கணும் இல்லையா? அதுக்கு சயின்ஸ் என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறேன், பாகவதம் என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறேன். முதல்ல பாகவதம் என்ன தெரியுமா சொல்கிறது? பகவான் சங்கர்ஷணன் மூலமாக இந்த பூமியை நிறுத்தி வைத்திருக்கிறான் அப்படிங்கிற என்ன சொல்கிறார். சங்கர்ஷனா தெரியும் இல்லையா, நம்மளுடைய ஆதிசேஷன். 1000னாலே கணக்கற்றன்னு அர்த்தம். 1000னா 1 2 3 4 9 9 9,000 அர்த்தம் கிடையாது. எனக்கு ஒரு 1000 சிந்தனைப்பா அப்படின்னா சொல்லு, 1000லேருந்து ஆரம்பின்னு கேட்காதீங்க, நிறையான்னு அர்த்தம். அது சாதாரண ஜனங்களுக்கே புரியும். ஆனால் சில வெளிநாட்டு மக்களுக்கு அது புரிய மாட்டேங்கிறது. அது ஏதோ கரெக்டாக 1000 நினச்சிட்டு அவங்க ஏதோ கதையெல்லாம் எழுதி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க நம்ம மதத்தை. 1000 தலை இருக்கக்கூடிய சங்கர்ஷண பகவான், என்ன பேர் அவருக்கு? சங்கர்ஷணன்னு பேர். அவர் மேலே தான் ரங்கநாதர் படுத்துன்னு இருக்கார். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கெல்லாம் தத்துவம்லாம் புரியணும், இல்லைன்னா எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்கன்னு நம்ம சிரிச்சுட்டு வருவோம். உடனே எல்லாம் சாதாரண குழந்தை என்ன நினைக்கும், இந்த பூமி சங்கர்ஷனின் ஆதாரத்தில் நிற்கிறதுனா உடனே என்ன பண்ணும் அந்த குழந்தை? 1000 தலை வரைஞ்சி இத்தினுண்டா ஒரு ரவுண்டை போட்டு இதான் பூமி, இதான் சங்கர்ஷன். தப்பே கிடையாது. ஆதாரம்னு சொல்றதுக்கு ஒரு வரைபடம் இது வரைஞ்சா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது அர்த்தம் கிடையாது. இங்கே சயின்ஸ் என்ன சொல்றதுன்னு சொல்றேன். சயின்ஸ் என்ன சொல்றது? பூமியோ சூரியனோ இருப்பதற்கு ஆதாரம் எதுன்னா அந்த ஈர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய கிராவிடேஷன் அப்படின்னு சொல்றது. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பொருட்களுக்கு கொஞ்சம் வெயிட்டான பொருள் 2 இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று அது இழுத்துக்கும்னு சொல்கிறது இல்லையா. இந்த இழுத்துக்கும் அப்படிங்கிறதுக்கு வடமொழி சொல் என்ன, தமிழ்லேயே அந்த வார்த்தை இருக்குது, என்னென்னா ஆகர்ஷணம்னு பேர். எனக்கு ஒரே ஆகர்ஷணம்னா என்ன, இழுப்புன்னு அர்த்தம் இல்லையா, ஒரு புல். இந்த ஆகர்ஷணம் நல்லதை விளைவிப்பதற்காக இருக்கக்கூடிய ஆகர்ஷணமாக இருப்பதுனால நல்லதுக்கு வடமொழியில் என்ன சொல்லுனா ஷம்னு பேர். அதனால தான் சம்புன்னு சொல்கிறோம் இல்லையா. சம்புன்னு யார் சொல்கிறோம்? சிவனை சொல்கிறோம். சம்போ, சிவசம்போலாம் சொல்கிறோம். ஷம்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, ஷம்னா மங்களம், பூ அப்படின்னா உற்பத்தி செய்பவர்னு அர்த்தம். அதனால ஷம்பு. சங்கரர் அப்படின்னு சொல்கிறோம். சங்கரா சங்கராங்கிறது இம்மை இன்னாயிடும் இல்லையா. தமிழ்லேயே குரங்கு அப்படின்னா இந்த காக்காரம் வந்தாலும் ஞா வந்துடும், அதில் அந்த மாதிரி இங்கே வந்துடும். அந்த மாதிரி ஷம் கரஹானா நல்லதை செய்பவர். ஷம்னாலே நல்லதுன்னு அர்த்தம். இப்போ நல்லதுன்னா ஷம், இழுக்கும் சக்திங்கிறதுக்கு ஆகர்ஷணம், சங்கர்ஷணன் அப்படிங்கிறதே என்ன அர்த்தம்னா பூமி எதில் நிலச்சி நிற்குன்னா கிராவிடேஷன்னால. சூரியன் எப்படி நிலச்சி இருக்கு நம்ம கேலக்சின்னா கிராவிடேஷன்னால.
இந்த ஒரு பிரபஞ்சமே நிலைத்து நிற்பது எதனால்னா பகவானுடைய இணை பிரியாத ஒரு கம்பேனியனா இருக்கக்கூடிய, சகாவா இருக்கக்கூடிய, சேவகனா இருக்கக்கூடிய இந்த சங்கர்ஷணனால தான். அப்படிங்கும் பொழுதுதான் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாரு. நம்ம இதை ஒரு உயிரற்ற ஒரு இழுப்பு சக்தியாக பார்க்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம், அது உயிரற்று மட்டும் இல்லைப்பா, அதுக்கு ஒரு தேவதை இருக்குது, அதை நீ பூஜை பண்ணனா உனக்கு நன்மை எல்லாம் உண்டுன்னு காட்டுறது பாகவதம் சயின்ஸை விட ஒரு படி மேலே போகுது. அதனால இங்கே அவர் என்ன சொல்கிறார், இந்த ஒரு பகவானுடைய ஒரு படைப்பு, அந்த ஒரு படைப்புக்கு ஆதாரம் எதுன்னு கேட்குறார் இல்லையா. இங்கே ஒரு பாட்டில் இருக்குன்னா பாட்டில் எந்த ஆதாரத்தில் நிற்கிறது, டேபிள்ன்ற ஒரு ஆதாரத்தில் இருக்குது. சரி, டேபிள் எந்த ஆதாரத்தில் இருக்குது, அவர் போட்டாரே ஒரு பெஞ்சுன்ற ஆதாரத்தில் இருக்குது. பெஞ்சு எந்த ஆதாரத்தில் இருக்குது, என் தரைன்ற ஆதாரத்தில் இருக்குது. இந்த தரை எதோட ஆதாரத்தில் இருக்குது, பூமிங்கிறதோட ஆதாரத்தில் இருக்குது. பூமி எதோட ஆதாரத்தில் இருக்குது அப்படின்னா சங்கர்ஷணன், இப்படிதான் ஆதாரம். ஸோ நான் டைரக்டாக இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் என்ன சொல்லலாம், இந்த பாட்டிலே சங்கர்ஷனுடைய ஆதாரத்தில் இருக்குன்னு சொன்னால் தப்பானது இல்லை சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் நான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள் எல்லாம் எதோட ஆதாரத்தில் இருக்குன்னு கேள்வியை கேட்குறாரு. புரியுதா அது? அதனால எத் ரூபம் எத் அதிஷ்டானம், ஒரு வார்த்தை இது விளக்கி சொன்னேன். எத சிருஷ்டம் இதம் பிரபோ, இந்த உலகம் யாரால உருவாக்கப்பட்டது, யாரோ ஒரு படைத்தவர் இருக்கணுமேனு கேட்குறார். படைத்தவர்கள்லாம் கிடையாது, இயற்கையில் உண்டாச்சுன்னா, அப்போ கூட இயற்கை ஒரு காரணமாக சொல்கிறோம் இல்லையா. இப்போது உலகம் உண்டாகிறதுக்கு எது காரணம்னா அதெல்லாம் இல்லை, தானாக உண்டாச்சு. தானாக உண்டாச்சுன்னா இயற்கையாக உண்டாச்சு. அப்போ இயற்கைன்னு ஒரு காரணத்தை சொல்கிறியப்பா. அப்போ நம்ம கேட்குற விஷயம், இயற்கைங்கிறது யாருடைய இயற்கை? இயற்கை தனியாக செயல்பட முடியாது. கோபம்னு ஒன்று இயற்கை, அவர் இயற்கை சார், ரொம்ப கோபப்படுவார் சார் அப்படின்னா யாரை பற்றி பேசுங்கன்னு கேட்போமோனோ. இப்போ கோபம்ங்கிறது கோபப்படுறவரை காட்டிலும் தனியாக தொங்க முடியுமா இங்கன்னு? அப்போ கோபப்படுறவரை அண்டி தான் கோபம்ன்ற இயற்கை இருக்கும். தர்மமானவர் சார் அப்படின்ற தர்மம்னு ஒன்று சொல்கிறீர்களே, அந்த தர்மம் தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய ஒரு தர்மி கிட்ட தான் அந்த தர்மம் சேர்ந்து இருக்க முடியும், தனியாக தர்மத்தெல்லாம் இருக்க முடியாது. இப்போ இயற்கை தான் இது காரணம் நம்ம இல்லைன்னு சொல்லலை. இந்த இயற்கை யாருடைய இயற்கைன்னு கேட்குறோம். அப்போது அதுக்கு ஒரு பதில் என்ன வருதுன்னா, இந்த கான்ஷியஸ்னஸ்னு சொல்லக்கூடிய பகவான் ஸ்ரீ வாசுதேவனுடைய இயற்கைன்னு வருது. அதனால அவர் கேட்குறார், எதனால இந்த உலகம் படைக்கப்பட்டது, எத் சம்ஸ்தம், எதில் நிலை பெற்று நிற்கிறது, எது எல்லாரிடம் பெரியவராக இருக்கிறார்கள், அந்த தத்துவத்தெல்லாம் உள்ளது உள்ளபடி அப்பா எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும்னு கேட்டார். உடனே பிரம்மா சந்தோஷப்பட்டார். தான் குழந்தை தன்னை பார்த்து, நீங்கள் தானே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் நான் நினைக்கிறேன், அது உண்மைதானா இல்லையா அப்படின்னு சந்தேகம் ஏன் வருதுன்னா, நீங்களே யாரை நோக்கியோ தபஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களை விட பெரியவர் யாரான்னு உண்டான்னா கேட்ட உடனே பிரம்மா சந்தோஷப்பட்டார். நீ நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, பகவானுடைய மயக்கும் சக்தின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மாயைன்னு பேர். அந்த மாயையில் மாட்டின்றவர்கள் தான் என்ன நினைப்பார்கள், பிரம்மா தான் லோகத்தை படைச்சார்னு அதோட நிறுத்திடுவார்கள். ஆனால் என்னை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்காருப்பா, அவருக்கு தான் வாசுதேவன்னு பேர், அவரை காட்டிலும் பெரியவர் வேற யாரும் கிடையாது. அவருடைய கிருபையினாலையும் அவர் எனக்கு இதயத்தில் கொடுத்த ஞானத்தினாலையும் அவர் எனக்கு கொடுத்த சக்தியினாலையும் தான் நான் இந்த படைப்பை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்றார். அதனால உடனே ஒரு கேள்வி வரும், இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா வேதத்து மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்வார்கள், உலகத்தை படைத்தவர் ரொம்ப பெரியவரான ஒருத்தர் அப்படின்னு சொல்வார். வேதமும் அப்படிதான் சொல்றது. ரொம்ப பெருசு, ரொம்ப வளர்ந்த ஒரு விஷயம், நீக்கமர நிறைந்த விஷயம்னு சொல்வதற்கு வடமொழியில் ஒரு சொல் இருக்கு, அதுக்கு தான் பிரம்மம்னு பேர். பிரம்மா வேற, பிரம்மம் வேற. நீங்க வேதத்தெல்லாம் எடுத்து பார்த்தா உலகத்துக்கு யாரு காரணம், பிரம்மம் அப்படின்றோம். பிரம்மம்னா என்ன அர்த்தம், ரொம்ப பெருசுன்னு அர்த்தம், எல்லாத்த காட்டிலும் பெருசு. பெரியது எது அப்படின்னு ஔவையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு கேள்வி பதில் வரும். அதில் பெரியது எதுன்னு ஆரம்பிக்கிற ஆகாயம்னு ஆரம்பித்து அது மேலே மேலே போகிறது. அது பிரம்மங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப பெருசு, அதான், அதை விட பெருசு எதுவும் கிடையாது. இருக்கிறதுலையே ரொம்ப பெருசுன்னா என்ன அர்த்தம், இல்லாத இடமே கிடையாது. அவ்வளோ பெருசாக இருந்தால் தானே இன்ஃபினிட்டி தானே பெருசு இருக்கிறதுலையே. ஒன்று பெருசா, ரெண்டு பெருசா, மூணு பெருசானா இன்ஃபினிட்டி தான் பெருசு.
அந்த பிரம்மம் தான் அந்த இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி அப்படின்னா அனந்தம்னு அர்த்தம், முடிவில்லாதுன்னு அர்த்தம். அப்போது இந்த பிரம்மம் அப்படின்னு தானே வேதம் சொல்கிறது. நீங்கள் ஆனால் அது நாராயணன்னு எப்படி சொல்லலாம்? அது சிவனாக இருக்கலாம், பிரம்மாவாக இருக்கலாம், வேறு யார் வேணாலும் இருக்கலாமே. நீங்கள் நாராயணன்னு எப்படி சொல்றீங்கன்னா, அதே வேதம் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்கிறது நாராயண பரபிரம்ம அப்படின்னு சொல்கிறது வேதம். வேதத்திலேயே இன்னொரு இடத்துல நாராயண அணுவாக்கம்னு ஒரு இடம், அதில் சொல்லும் பொழுது வேதமே என்ன சொல்கிறதுன்னா நாராயணன்தான் பரபிரம்மம், உயர்ந்த தத்துவம் நாராயணன்தான், எங்கும் நீக்கமர ஒரு கொஞ்சம் இடம் கூட விடாம நீக்கமர நிறைந்தவன் நாராயணன் தான். எஸ்ய கிஞ்சித் ஜெகத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று வேதம் சொல்லுகிறது. அத பிரம்மாவே வேதம் தானே, வேத ஸ்வரூபம் தானே. அது அவர் நாரதர்கிட்ட சொல்லி நாராயணன் தான்ப்பா வேதத்தில் காட்டக்கூடிய பரம் தெய்வம், நாராயண பராவேதா. இந்த ஸ்லோகமே கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நாராயண நாராயணன்னு வரும். நாராயண பராவேதா தேவா நாராயணம் கஜாகா நாராயண பராலோகா நாராயண பராமகாகா நாராயண பரோ யோகோ நாராயண பரம் தபஹா நாராயண பரம் ஞானம் நாராயண பராகதிஹி. அப்படி நாராயண நாராயணன் எல்லாமே நாராயணன் தான். வேதத்துடைய உயர்ந்த கடவுள் நாராயணன். மற்ற தேவர்கள்லாம் இருக்கார்களே நாராயணனிடமிருந்து உண்டானவர்கள், அவர்கள் பரம் கிடையாது, நாராயணனுடைய அங்கத்திலிருந்து உண்டானவர்கள். சில பேர் கையிலேருந்து வந்திருப்பார்கள், சில பேர் அவர் கண்லேருந்து வந்திருப்பார்கள், அங்கத்திலேருந்து வந்தார்கள். அதனால அவர் அங்கத்திலேருந்து வந்ததுனால எல்லா தேவதைகளும் நாராயணனுடைய அம்சம்தான். ஆனா நம்ம வழிபட வேண்டிய உயர்ந்த கடவுள் நாராயணன். இப்ப நான் பாகவதம் சொல்றதை அப்படியே சொல்லிட்டு வரேன், ரைட்டா? பாகவதம் என்ன சொல்றது அதுதான் நான் சொல்ல முடியும். அதனால அவர் சொல்றார் எல்லா தேவர்களும் நாராயணனிலிருந்து உண்டானவர்கள் தான், என்றுமே பிறப்பில்லாதவர் நாராயணன், என்றும் நிலைத்திருப்பவர் நாராயணன். அவனிடம்தான் எல்லா தேவர்களும் வந்தார்கள், அவனிடம்தான் உலகங்கள் வந்தது, அவனிடம்தான் எல்லா ஞானமும் வந்தது. அதனால அவன்தான் கதி நமக்குன்னு முடிக்கிறார். நாராயண பராகதிஹி. அவனை பிடிச்சுக்கோங்க. தான் குழந்தை தன்னை பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டு வரக்கூடிய அந்த நிலையில பிரம்மா சத்தியத்தை சொல்றார், என்ன பூஜை பண்ணாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து நாராயணனை பூஜை பண்ணுவோம்ன்ற. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாராயணன் தான் இந்த உலகத்தை படைத்தவன். நாராயணன் எங்க இருக்கான் அப்படின்னா உலகம்ன்ற போர்வைக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கான். இந்த உலகம்ன்ற போர்வையை விளக்கினா நாராயணன் தெரிவானா. அவன் அப்படிதான்ப்பா உலகத்தை படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகவான் உலகத்தை எப்படி படைக்கிறான்னு எடுத்து சொல்றார். பகவானுடைய மாயையினால ஜீவன்களால நாராயணன் தெரியல, உலகம்தான் தெரியுது. ஏற்கனவே அதை நம்ம பார்த்துட்டோம். மேலேருந்து லைட் அடிக்கிறது ஞாபகம் இருக்கா? மேலேருந்து லைட் அடிக்கும்போது சுற்றி இருக்க கிரவுண்டு தெரியும், யார் லைட் அடிக்கிறாருன்னு தெரியாது. அவரையே நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா இந்த கிரவுண்டு அடிக்கிற லைட்டை திருப்பி தான் பக்கம் திருப்பினார்னா கிரவுண்டு தெரியாது, அவர் தெரிவார். அதனால உலகம் தெரிஞ்சால் நாராயணன் தெரியாது, தெய்வம் தெரிஞ்சால் உலகம் தெரியாது, உலகம் தெரிஞ்சால் தெய்வம் தெரியாது. ரெண்டும் சேர்ந்தெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க முடியாது. அந்த ஞானிகள் எல்லாமே தெய்வமாக பார்க்குறார்கள், எல்லாம் கடவுளாக பார்க்குறார்கள், அவங்களால பார்க்க முடியும். ஒரு உதாரணம் சொல்லட்டா, இது காஞ்சி மகாபெரியார் காட்டுற உதாரணம். ஒரு குழந்தை என்ன பண்ணிட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போச்சு. என்ன எக்ஸிபிஷன்னா சாப்பாடு எக்ஸிபிஷன், சந்தோஷமான எக்ஸிபிஷன். அதில் பார்த்தா பெரிய ட்ரேல பச்சை மிளகா இருக்குது, கொடமிளகா இருக்குது, கேரட் இருக்குது, என்ன அதுக்கப்புறம் கேபேஜ், முட்டைக்கோஸ் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, வகை வகையான எல்லா பொருட்களும் இருக்குங்க. அதுலேயே வடை இருக்குது, அதுலேயே அதிரசம் இருக்குது, எல்லாம் இருக்குது, காராசேவ் இருக்குது. எல்லாம் பார்த்துது குழந்தை பார்த்து, அப்பா எனக்கு காராசேவ் தான்ப்பா வேணும் அப்படின்ட்டு. ஒரு குழந்தை பார்த்து எனக்கு ஸ்வீட்டு தான் வேணும்ப்பா அப்படின்ட்டு. என்ன அப்பா சொன்னால் எது வேணாலும் எடுறா குழந்தை. இல்லைப்பா எனக்கு ஸ்வீட்டு தான் வேணும். நான் சொல்கிறேன் இல்லை எதை வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க. இல்லைப்பா ஸ்வீட்டு தான்ப்பா வேணும். அப்பா ஒரு காராசேவ் எடுத்தார், தரடா வா போட்டார் ஒன்று உள்ள. அப்படி காராசேவ் போட்டால் இனிக்கிறது. எப்படிப்பா அப்படின்னா எல்லாமே சர்க்கரையில் பண்ணது தான், சும்மா அப்படியே ஷேப்பாக போட்டு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க.
நம்ம அதை எடுத்து வாயில போட்டுக்கிற வரைக்கும் மிளகாவா அச்சோ காரம்னு நினைச்சு தொடமாட்டோம், காராசேவா காரம்னு நினைச்சு தொடமாட்டோம், அல்வாவா நல்லா இருக்கு பாருன்னு வாயில போட்டுக்கிறோம். கடைசியில் அந்த தட்டில் பண்ணது எல்லாம் என்னன்னா சமயக்காரனோட புத்திசாலித்தனம், எல்லாம் பால் ஸ்வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வகை வகையாக பண்ணுவாங்க, இல்லை கலர் கலராக பண்ணுவாங்க. அந்த மாதிரி பச்சை மிளகா பார்க்கறதுக்கு தான் பச்சை மிளகா தவிர சர்க்கரையால் பண்ணது அது. அது நீங்கள் கடிச்சிங்கன்னா ஃபுல்லாக சர்க்கரையாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம இப்படி பார்த்து வாயில் போடாத வரைக்கும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இது மாடு இது மனிதன்னு பார்க்குறோம். ஒரு குருநாதர் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி ஒன்று ஒரு வாயை திறந்து ஒன்று அந்த ஊட்டுற மாதிரி நம்ம கண்ணை திறந்து இப்படி பாருன்னு காமிச்சா எல்லாமே கிருஷ்ணனா தெரியுமா. அது பச்சை மிளகாவா அப்படின்னா நீ உருவத்தை பார்த்தா பச்சை மிளகா, வாயில் போட்டுட்டா பச்சை மிளகாவா, மதுரமானா இருக்குது ஸ்வீட்டானா இருக்குது. அந்த மாதிரி உருவத்தை பார்க்கும் பொழுது ஆமாம் இவன் நல்ல மனுஷன் இவன் கெட்ட மனுஷன்லாம் வரும். ஆனால் எப்படி அதை வாயில் போட்டுட்டோன்னா அனுபவம் ஒன்றா போயிடுமோ அந்த மாதிரி இந்த ஒரு குரு ஏதோ ஒன்று பண்ணணும் நம்மக்கிட்ட. நம்ம சிரத்தையாக இருந்து நிறையா நாம சொல்கிறோம், நிஜமாகவே ஆசைப்பட்டாதான். ஆசைப்படலைன்னா கடைசி காலத்தில் கொடுத்து தள்ளி விட்டுருவார். அவர் ஆசைப்பட்டோம் அப்படின்னா அவர் ஒன்று பண்ணுவார், எல்லாமே இறைவனாக தெரிய ஆரம்பிக்குமா. எப்படி அந்த வகை வகையான காய்கறின்ற ஒரு ஏமாற்றம் ஆக்சுவலாக எல்லாம் இனிப்போ அந்த மாதிரி வகை வகையான ரூபங்கள் வகை வகையான பெயர்கள். இவன் பேர் வேற அவன் பேர் வேற, இவன் ரூபம் வேற அவன் ரூபம் வேற, அவன் வேற இவன் வேற, சரி விடு. ஆனால் இந்த இறை அனுபவம் வந்துருத்தா வித்தியாசமே தெரியாது இல்லையா. அதனால அவர் அதை சொல்றார், பகவான் உலகம் என்ற போர்வையின் பின்னால ஒழிஞ்சின்னு இருக்கான். நான் சொன்ன உதாரணத்தோட ஒத்து பாருங்கள், ஒரு அளவுக்கு தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அப்புறம் அனுபவம் தான் அது. முன்ன பின்ன ஸ்வீட்டே சாப்பிடாதவர்கிட்ட ஸ்வீட் சாப்பிட்ருக்கியா இல்லைன்றான். அவன் கேட்குறான், அண்ணா ஸ்வீட்னா எப்படின்னா இருக்கும்னு. என்னத்த சொல்கிறது அவனுக்கு? அவன் கேட்பான், உப்பு மாதிரி இருக்குமா, காரம் மாதிரி இருக்குமா, சொல்லலாம், கசக்குமா அப்படியும் முன்ன பின்ன சாப்பிட்டதே இல்லை அவன். இவனுக்கு ஸ்வீட்டுனா என்னன்னு நான் எப்போ புரிய வைக்க முடியும்னா, வாயை தரடான்னு வாயை நிறைய சர்க்கரையை போட்டால் இதாண்டா ஸ்வீட்டுன்னு சொல்லணும். ஆனால் அவனை வாயை திறக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ கதை சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா. ஏன்னா இது அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிற விஷயமே தவிர எவ்வளோதான் சொன்னாலும் எட்டி எட்டி பார்த்தாலும் ஏதோ புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் புரிகிற மாதிரி இருக்க 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 தான் நம்ம அதுக்கு ஆசைப்படுவோம். அப்போது ஒரு நாள் குரு நம்ம ரெடியாக இருக்கும்போது டக்குன்னு கண்ணை திறந்துடுவார், ஒரு ஆனந்த வெள்ளம் வந்து சேரும். அதனால இங்கே அவர் சொல்கிறார், பகவான் இந்த ஒரு பச்சை மிளகான்ற ரூபம் அந்த அந்த தட்டுக்கு போயிடுங்க, இந்த பச்சை மிளகாலாம் அந்த பச்சை காலிஃப்ளவர்ன்ற ரூபம், முட்டைக்கோசுன்ற ரூபம் பச்சையாக தான் இருக்குது, கேரட்டு சேப்பாக தான் இருக்குது. அது பார்க்குற வரைக்கும் அவர்கள் என்ன சொல்லுவார்கள், கேரட் வேற காலிஃப்ளவர், நான் நிஜமாக சொல்கிறேன்டா, நான் வாயில் போட்டேன்டா, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறேன் வளராது அப்படின்னு எது வரைக்கும் சொல்லுவான்னா, அவனை வாயை திறந்து கொஞ்சம் கேரட்டை விண்டு போட்டால் அட ஆமாம் அப்படிமா. ஏன்னா இது அனுபவத்திலேயே புரிஞ்சுக்கிற விஷயம். அதனால அவர் சொல்ற, இந்த ஒரு உலகத்திற்கு பின்னால் பகவான் ஒளிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு. எந்த உலகத்துக்கு பின்னால் ஒழிஞ்சுட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த தான் டிஸ்கை தூக்கி பார்த்தா அடியில் இருக்கான். நான் சொல்கிறது ஒன்று கொஞ்சம் ஆழமாக போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? இந்த உலகம்னு நான் சொன்னது என்னை காட்டிலும் வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை மட்டும் சொல்லலை. இந்த உலகத்துக்கு தமிழில் ஒரு அழகான பேர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம பாரதியார் பாரத தேசத்துடைய பெருமையை எடுத்து பாரும்போது, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்றார். பாருக்குள்ளே நல்ல நாடு, பார் அப்படின்ற வார்த்தைக்கே உலகம்னு அர்த்தம். பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படின்னா உலகத்திலேயே நல்ல நாடுன்னு அர்த்தம். எப்படி தமிழ்லையும் இப்படியே இருக்குது, வடமொழியும் அப்படியே இருக்குன்னா அதுலேயே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சனாதன தர்மம் தமிழுக்கும் பொது வடமொழிக்கும் பொது, ரெண்டுத்துக்கும் பொதுவான தர்மம். இந்த மொழியினால தர்மம் வேறன்னு நினச்சிட வேண்டாம். ஏன்னா பார் என்றால் உலகம்னு, இதே மாதிரி தான் லோக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து தான் உலகம்னு வந்தது. நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து தமிழ் கிராமர் படிச்சிங்கன்னா வடமொழி சொற்களெல்லாம் எப்படி ஏற்று போகும்போது லகாரம் வரும்போது உகாரம் வரணும்லாம் நோட்ஸ் எழுதிட்டு போயிருக்காள் தொற்காப்பியர். அதனால அவர் உலகம் அப்படிங்கிறது லோகம்லேருந்தா உலோகம் உலகம்னு ஆயிருக்காது. சம்ஸ்கிருதத்தில் லோகம் அப்படின்னா லோகயத்தே இது லோகா, பார்க்கப்படுவதால் லோகம்னு எழுதியிருக்கார்கள் அவர்கள்.
அதனால்தான் அது உலகம்னே பேர். உலகம்னாலே பார்னு அர்த்தம். தமிழையும் பாருங்க, பார்ப்பதினால் உலகத்திற்கு பார் என்றே பெயர். வேதாந்தம். இப்போ உலகம்னா என்னன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க, நல்ல ஷார்ப்பா லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். இப்போ நீங்க இந்த பாட்டிலை பார்க்குறீங்களா? பார்க்குறியா? நீ பார்க்கணும் இந்த பாட்டில்னா 3 விஷயம் தேவை. என்ன விஷயம் தேவை? 3. முதல்ல இந்த பாட்டில் இருக்கணும், இல்லைன்னா பார்க்க முடியாது. பாட்டில் இருந்தால் மட்டும் நீ பார்க்க முடியாது. கண் அப்படின்ற புலன் இருக்கணும். கண்ணும் பாட்டில் இருந்தால் மட்டும் பார்க்க முடியாது. இந்த புலனை சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை உள்ள சம்பந்தப்படணும்னு நம்ம வேதம் சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன் உங்களுக்கு சிம்பிளா. இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேனே தவிர ரெண்டும் ஈக்குவலன்ட்னு நினைச்சுடாதீங்க. இப்போ கண்ணு நல்லா இருக்கு, ஆனால் பிரெயின்ல ஒரு சென்டர் இருக்கு. இந்த பார்க்கறதுக்கான சென்டர் ஆப்டிக்கல் சென்டர்னு பேர். அந்த மூளையில் அந்த சென்டர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்கள் கண்ணுடைய அந்த பாப்பான்னு சொல்கிறோமே, ஐரிஸ் கரெக்டாக இருக்கும், லென்ஸு கரெக்டாக இருக்கும், ரெட்டினா கரெக்டாக இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த நர்வ்ஸ் எடுத்துன்னு போகிறதில்ல மூளைக்கு. அந்த நர்வு கட் ஆகிடுது, ஆப்டிக் நர்வுன்னு சொல்லுவாங்க. அது கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கண்ணு சரியாக இருந்தாலும் ஒன்றும் பார்க்க முடியாது. அப்போ புலன்னு நான் சொல்கிறது இதை இல்லை, நம்ம மூளையில் இது பாட்டில் அப்படின்னு கிரகிக்கக்கூடிய ஒரு சென்டர் இருக்கு. அதுக்கு தான் புலன்னு பேர் வச்சிருக்காரு. இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த புலன் மட்டும் இருந்தால் போராது, அந்த புலனுக்கு ஒரு சக்தி இருக்கணும். இட் ஷுட் ஒர்க். அதைத்தான் நம்ம ரொம்ப அழகாக தேவதைன்னு சொல்கிறோம். அந்த சக்தி எப்படி வருதுன்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் சரியாக தெரியல. பிரெயின் ரிசர்ச் பண்ணுறவங்களாம் ஓரளவுக்கு தான் போகிறாங்களே தவிர அதுக்கு மேலே முடியல. அப்போ 3 விஷயங்கள் வேணும் ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு. என்னன்னா, வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் இருக்கணும், பார்ப்பதற்கான புலன், புலன்னா இது இல்லை இப்படி நினச்சிக்கோங்க, மூளையில் இருக்கக்கூடிய அந்த புலன். 3வது அந்த புலன் சரிவர செயல்படுத்துறதுக்கு ஒரு தேவதை இருக்கு. இது சயின்ஸ் சொல்லாது, பாகவதம் தான் சொல்லும். இந்த 3ம் இருக்கும் பொழுது தான் ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இந்த 3உடைய ஒரு சேர்க்கையை தான் நான் உலகம்னு சொல்கிறேன். இப்போ புரியுறதோ? அப்போது நான் பார்க்குறேன், ஒரு புலனால் பார்க்குறேன், அந்த புலனுக்கு சக்தி கொடுக்க ஒரு தேவதை. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணுக்கு எது சக்தி கொடுக்கறதுனா சூரியன் அப்படின்னு சொல்கிறோம். சூரியன்னா உடனே அந்த சூரியன் நினைக்காதீங்க, சூரியன் ஒரு தேவதையும் உண்டு. அந்த சூரியன்ற தேவதை தான் கண்ணு என்ற புலனுக்கு, பார்வை என்ற புலனுக்கு ஒரு அதிதேவதை என்று சொல்வார்கள், அதிஷ்டான தேவதை என்பார்கள். அதோட ஆதாரத்தில் தான் இந்த புலன் வேலை செய்யறதுனால தான் அது ஆதாரமாக இருக்கு. இந்த 3க்கும் பின்னாடி வாசுதேவன் ஒழிஞ்சிட்டு இருக்கான். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க விசாரம் நமக்கு, இல்லையா? பார்க்குறேன்னா நான் ஏன் பார்க்குறேன், இதை இது இருக்கிறதுனால பார்க்குறேன். முட்டாள் கூட சொல்லுவாங்க, இது இருக்கிறதுனால மட்டும் நான் பார்க்கலப்பா, எனக்கு கண்ணு வேலை செய்யறதே அதனால பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் புத்திசாலி. கண்ணு வேலை செஞ்சால் மட்டும் போராதுப்பா, அந்த கண்ணுடைய புலனுக்கு ஒரு தேவத்தை, அதுக்கான ஒரு சக்தியை கொடுக்கறதே அதனால நான் பார்க்குறேன். இன்னும் புத்திசாலி. ஏன்னா கண்ணை மூடியும் ராத்திரி கனவுல கூட இந்த பாட்டில் எல்லாருக்கும் வரப்போறது இன்னைக்கு. அப்போ இந்த பாட்டில் எப்படி பார்த்தீங்க நீங்க? கண்ணால பார்க்கலையே. அப்போ புலன்கிறது இங்க இல்லை, புலன் இங்க இருக்கு. ராத்திரி தூக்கத்திலையும் புலன் வேலை செய்யறதுனால தான் கனவு கண்டேன்னு சொல்றோம். கனவு உணர்ந்தேன்னு யாரும் சொல்றது கிடையாது. கண்டேன்னு சொன்னாலே கண்ணு இருக்காங்க. அப்போ கண்ணு இது இல்லை இதுன்னு பிடிச்சிக்கோங்க. ஒரு ஸ்டெப் உள்ள போயிட்டீங்களா? அதுக்கப்புறம் அவர் கேட்குற, இது பாட்டில் இருக்கு, கண்ணு நல்லா வேலை செய்யறது, நான் பேசிகிட்டே இருக்கும் பொழுது இது இங்கே தானே இருக்கு. சில பேரை கேட்டால், ஓ இங்கே இருந்து தான் நான் கவனிக்கலைன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனம்னு ஒன்று, அது புலனுடைய தேவதையோட சேர்ந்து, புலனோட சேர்ந்து, அந்த புலன் வழியாக இதை பார்த்தா தான் பார்ப்போம்னு சொல்லும்போது ஒன்றும் உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா? அந்த கவனத்துக்கு ஆதாரணமாக உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த உணர்வை தான் வாசுதேவன் உள்ள சொல்கிறோம். அந்த உணர்வுக்கு ஒரு ரூபமும் உண்டு, ரூபம் இல்லாமலும் உண்டு. அதனால தான் இங்கே பிரம்மா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார், உலகத்துக்கு பின்னாடி வாசுதேவன் ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு இவ்வளோ விஷயம் இருக்குது. வெள்ளையும் அப்படிதான், உள்ளேயும் அப்படிதான், இல்லையா? நிறைய பேர் உள்ள வாசுதேவனை பார்ப்பார்கள், நிறைய ஆண்கள் வெள்ளையும் வாசுதேவனை பார்க்குறார்கள். எப்படி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும், ஆனால் பார்க்க முடியும். வெள்ளை இருக்கக்கூடிய உலகத்துக்கு பின்னும் வாசுதேவன் தான் இருக்கான், பார்க்கக்கூடிய எனக்கு பின்னும் வாசுதேவன் தான் இருக்கான். வெள்ளை இருக்கக்கூடிய உலகத்துக்கு பின்னாடி வாசுதேவன் இருக்கிறதுனால தான் உலகம் ஒழுங்காக இயங்கி கொண்டு வருது.
உள்ளே இருக்கக்கூடிய எனக்கு உள்ளேயும் வாசுதேவன் ஒருத்தர் இருக்கிறதுனால தான் என்னால் அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால அவர் சொல்ற, நாரதா, நீ கண்ணுக்கு தெரிலங்கிறதுனால இல்லைன்னு நினைக்காத, நீ பார்க்கக்கூடிய உலகத்துக்கு பின்னாடியும் நாராயணன் தான் இருக்கான். அவன் இருக்கிறதுனால தான்ப்பா உலகம் இயங்கிறது, அவன் இருக்கிறதுனால தான் உன்னால் அவனை உலகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ஜீவன் இவ்வளோ தூரம் பார்க்க தெரியாத ஜீவன் அவன் மாயையில் மாட்டின்னு இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிருஷ்டியை சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நான் சிருஷ்டியை கடகடன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு ஸ்டெப்பாக ஒன்று கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன். மொத்தமாக சிருஷ்டியை ஒரு வாட்டி கேட்டுடுங்க. இந்த சிருஷ்டிக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவர்களாம் என்னை அடிக்க வருவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ராத்திரி தூங்கும் பொழுது நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம ராத்திரி தூங்கும் பொழுது உலகம் இருக்கா இல்லையா? யார் சொன்னா இருக்குன்னு? தூங்கும் பொழுது உலகம் இருக்குன்னு யார் சொல்லிட்டு உலகம் செஞ்சா? முழிச்சுண்ட அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம், நேற்றுக்கு வச்ச மாதிரியே இருந்ததுனால இருந்திருக்கும்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, முழிச்ச அப்புறம் தான் உலகம் இருந்ததுன்னு சொல்கிறோமே தவிர, தூக்கத்தில் உலகம் இருக்கா இல்லையா, நான் இருக்கேனா இல்லையா ஒன்றும் தெரில தூக்கத்தில். ரைட்டா தப்பா? உலகம் இருந்துதானா? இருந்தது. ஏன்னா தூங்காதவங்க இந்த உலகத்தில் இருந்தாங்கன்னு முழிச்சுட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம். யாரும் இப்போ உலகம் காணாமல் போயிட்டு புதுசாக உருவாருன்னு நான் சொல்லவே வரல. தூங்கும் பொழுது ஒருத்தர் நல்ல சயின்ஸ் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு விஞ்ஞானி, அறிவியல் மேதை. தூங்கும் பொழுது அவருக்கு அந்த அறிவியல் மேதைன்ற சக்தியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கா? கனவு இல்லை, நல்லா தூக்கும் பொழுது எதுவுமே இல்லை. எங்கே போச்சு அதெல்லாம்? எங்கே போச்சு உலகம்? எங்கே போச்சு தூங்கும் பொழுது? இப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? முழிச்சின்ற உடனே அவர் டக்குன்னு என்ன ஆறார், விழிப்பு வருது. வந்த உடனே அவருக்கு ஞாபகம் வருது, அடாடா சயின்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததே, மறந்து போயிட்டோமே அப்படின்னு. சயின்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது 40 வருஷமாக அவர் படித்த அந்த அத்தனை சயின்டிஃபிக் நாலேஜும் ஒரு செகண்டில் பாருங்க டக்குன்னு வந்து நிற்காரு. ராத்திரி 8 மணி நேரம் இருந்த இடம் தெரியாமல் இருந்த அந்த சயின்ஸ் நாலேஜ், அந்த ஒரு அறிவியல் ஞானம், அவர் முழித்து கொண்ட அடுத்த நிமிடம் நான் இந்த அறிவியல் ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு சங்கல்பம் வந்த உடனே பட்டு 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 பட்டுன்னு வந்துருது எல்லாம். எப்போ வந்ததுன்னா இம்மீடியட்டாக, இன்னும் ஒரு மெதுவாக ஸ்லோ டவுன்லோட் ஆகுது, இன்னும் வைஃபை போகிறாக இருக்குது உள்ள, பட்டுன்னு வந்துருது அவருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த மாதிரி நான் தூக்கம்னு சொன்னேன், பகவான் தூங்கிறது கிடையாது. எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா ஒரு பெரிய பிரளயம். பிரளயம்னா என்ன? எதுவுமே இல்லை. அதை நினச்சி பார்க்குறதே கஷ்டமாக இருக்கு இல்லையா? இருட்டுன்னு சொன்னால் கூட ஒன்று இருக்குது, அந்த இருட்டும் இல்லை. அது வேதம் ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்கிறது. அது அந்த வேத வாக்கியம், நோ சதாசி நா சதாசி ததா. ஐயோ, நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கு. என்ன ஒரு இதெல்லாம் தான் வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய உலகமாகவும் இருக்கட்டும், இல்லைன்னா உலகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூட்சமமான உலகமாக இருக்கட்டும், ரெண்டும் இல்லாத அந்த நிலை அப்படிங்கிறது அதுதான் பாழேயோ அப்படின்னு நம்மாழ்வாரெல்லாம் பாடுறார். பாழ் அப்படின்னா பிரளயம், படைப்புக்கு முன்னுன்னு வச்சுப்போம். ரைட்டா? இப்போ அப்படி வச்சு ஆரம்பிப்போம். அப்புறம் நான் சொல்ல போகிறேன் ஒன்று பெரிய இடி உழப்போம். படைப்புக்கு முன்னு எப்படின்னா நம்ம தூக்கம் மாதிரி. தூக்கத்தில் என்ன அனுபவம் சொல்லுங்க பார்ப்போம். இருட்டுன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ நான் கண்ணை மூடினா இருட்டு தெரிகிறது எனக்கு, தூக்கத்தில் இருட்டு கூட தெரியலையே. இருட்டு தெரியுது அவங்களுக்கு தூக்கத்தில்? அந்த மாதிரி அப்படி ஒரு பிரபஞ்சத்துக்கே ஒரு தூக்கம்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஏன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் இமேஜின் பண்ண முடியும். அந்த தூக்கத்தில் யார் இருந்தார்னா நம்ம நாராயணன் ரங்கநாத சுவாமி அப்படியே தன்னுடைய அத்தனை சக்திகளையும் இழுத்து கொண்டு ஒன்றும் இல்லாமல் தான் மட்டும் மிச்சப்பட்டு அப்படியே யோக நித்திரைன்னு பேர். ஸோ தூக்கம்ங்கிறத விட நான் பெட்டராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா, நம்ம குருநாதர் இருக்கார், அவர் உட்காந்து தியானம் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு அவர் போனார்னா சுற்றி யார் என்ன பேசுகிறோம் ஒன்றும் கேட்காது. அவர் இடி விழுந்தாலும் கேட்காது, மேலே கொசு உட்காந்தாலும் கேட்காது, அவருக்கு எந்த எண்ணங்களும் வராது. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைனமிக் சைலன்ஸில் இருக்கார். அந்த மாதிரி ஒரு யோக நிதிரையில் பகவான் இருந்தானா. இப்போ நான் திருப்பி நம்ம கதைக்கு வருவோம். கார்த்தால எல்லாரும் 6 மணிக்கு எழுந்துக்கிறோம். 6 மணிக்கு அலாரம் வச்சு தான் டெய்லி எழுந்துக்கிறோமா? அவசியம் இல்லை.
எனக்கு 6 மணிக்கு எழுந்து பழக்கமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அலாரமே இல்லாமல் தானாக எழுந்துருவேன். நிச்சயமாக நான் காத்தால 6 மணிக்கு எழுந்துப்பேன்ற நம்பிக்கையில் தான் தூங்க போகிறேன். எழுந்துப்பேனோ மாட்டேனோ அப்படின்னா வேணா தூங்குவானா? அதனால நிச்சயமாக எழுந்துப்போம். ஏன் எழுந்துக்கிறோன்னா எழுந்து பழக்கம். அப்படின்னா என்ன சார் புரியலையே எனக்கு. ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வரார், இவர் எழுப்பாங்க பாருங்கள் 6 மணிக்கு. நிஜமாகவே சில டைம்ஸு 4:20க்கு நான் எழுந்தால் தான் ட்ரெயினை பிடிக்க முடியும்னா நிறைய வாட்டி நானே பார்த்துருக்கேன். 4:19க்கு அலாரம்க்கு 1 நிமிஷம் முன்னாடி எழுந்துருவேன். நமக்குள்ளேயே ஏதோ ஒரு கிளாக் இருக்கு உள்ள. உங்களுக்கெல்லாம் அனுபவமாக இருக்கும். அது பரீட்சை டைமில் ஒன்று நல்லாவே அனுபவம் வரும். ஏன் அப்படின்னா நமக்கே அந்த சக்தி உண்டு, அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஒருத்தர் வர, இவன் கரெக்டாக 7:20க்கு எழுந்துப்பான். அப்படியா பார்க்குறேனே அப்படின்னா எழுந்துடுறான். எப்படா நீ கரெக்டாக 7 மணிக்கு எழுந்தேன்? அதான் நேற்று எழுந்ததுனால இன்னைக்கு எழுந்தேன். உடனே நேற்றுக்கு போகிறான். சும்மா ஒரு தாட், நேற்றுக்கு எப்படி எழுந்தேன்? முந்தா நேற்றுக்கு அவன் எழுந்தேன். முந்தா நேற்று அது எப்படா? அது நிறைய நாளாச்சு சார். நான் குழந்தையிலேருந்து 7 மணிக்கு எழுந்து பழக்கம்னா அப்போது திரும்ப ஒன்று பண்ணுறதுனால அதற்கு வாசனை என்று பெயர். இந்த ஒரு குழந்தை வாசனைனால கரெக்டாக 6 மணிக்கு எழுந்துக்கும். கரெக்டாக 6 மணிக்கு எழுந்த உடனேயே சுப்பிரபாதம் பவத்துமேனு பழக்கப்படுத்தினீங்கன்னா டக்குன்னு அந்த எண்ணம் வந்துடும். என்னன்னா உடனே சாத்விக ஸ்மரணம் சொல்லணும் நம்ம அப்படின்னு ஒரு எண்ணம் எழுந்த உடனே வரிசையாக வரும். 7வது ஸ்லோகம் சொல்லணும்னா சொல்ல முடியாது. முதல் ஸ்லோகத்தில் அந்த இன்ஜின் மாதிரி இந்த ட்ரெயின் கிளம்பினா தான் எல்லா போகியும் கிளம்பும். நீ எனக்கு S12 கம்பார்ட்மெண்ட்டை காட்டுனா எல்லாம் முழிப்பாங்க. இன்ஜின்லேருந்து ஆரம்பித்து S1, S2, S3, S4னா கரெக்டாக S7 வரைக்கும் போகும். ஸ்லோகம் 7. அந்த மாதிரி ஒருத்தர் எழுந்த உடனே டக்குன்னு அவருக்கு சுப்ரபாத். ஏன் வந்தது? வாசனை. ராத்திரி தூங்கும்பொழுது சுப்ரபாதம் பவத்துமே ஞாபகம் வந்தது அவங்களுக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் உள்ள எங்கேயோ காணாமல் போயிடுது. எழுந்த உடனே சாத்விக ஸ்மரணம் சொல்லணும்னு நினைச்சோம், பட்டுன்னு அந்த 7 ஸ்லோகங்கள் நமக்கு ஞானத்துக்கு வருது. எதனால் வந்தது? நான் சாத்விக ஸ்மரணம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு எழுந்ததுனால அது வந்தது. அந்த எண்ணம் எப்படி வந்தது? நேற்று எனக்கு அந்த எண்ணம் வந்து அது வந்தது. நேற்று எப்படி வந்தது? இந்த நேற்று வந்தது அப்படின்னு பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா? 1 மாதம் 2 மாதம் பண்ணால் அந்த மாதிரி. இப்போ எங்கே போவோம்? வாசுதேவன் ரங்கநாதர்கிட்ட போயிடுவோம். அவருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சைக்கிள்லையும் கரெக்டாக அந்த சிருஷ்டி பண்ணணுன்ற நேரத்தில் யோக நித்ரை கலையுமா. யோக நித்ரைனா நம்மள மாதிரி ஆழ்ந்த ஹன்னு தூக்கம் கிடையாது. ஒரு தியானத்தில் நம்ம குருநாதர் இருக்கக்கூடிய சமாதி மாதிரியான ஒரு நிலை. கலைஞ்ச உடனே அவருக்கு முதல் என்ன தெரியுமா? உலகத்தை சிருஷ்டிப்போம் அப்படின்னு வர. நமக்கு இந்த ஒரு சாத்விக ஸ்மரணம் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். அந்த உலகத்தை சிருஷ்டிப்பேன் அப்படின்ற எண்ணம் நான் சொன்னேன், நமக்கு அது எண்ணம், அவருக்கு அது சங்கல்பம்னு பேரு. உடனே அவர் உலகத்தை சிருஷ்டிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன வருதுன்னா உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி எல்லாம் மேலே வருது. அவருக்கு தூங்கும் பொழுது அடங்கி இருந்தது, ஒடுங்கி இருந்தது. எழுந்த உடனே சிருஷ்டிப்பேன்ற சங்கல்பத்தினால வெளில வருது. தூங்கும் பொழுது சாத்விக ஸ்மரணத்துடைய 8 ஸ்லோகங்கள் மறந்து தூங்கினோம். காத்தால எழுந்த உடனே ஸ்லோகம் சொல்லுவேன்ற சங்கல்பம் நமக்கு வந்த உடனே தானா எங்கேன்னு வந்ததுன்னு தெரியல வந்துருச்சு. அது பகவானுக்கு அந்த ஒரு உலகத்தை படைக்கக்கூடிய ஞானம் சக்தி ரெண்டும் வந்துருச்சு. இந்த பகவானுடைய சக்திக்கு தான் மாயைன்ற பேர். இந்த மாயை என்ற சக்தி சக்தியை உடையவனை காட்டிலும் வேறாக இருக்க முடியாது. இது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணம் சொல்லட்ட, இந்த குழந்தை நல்லா பாடுன்னு வச்சுப்போம். இந்த குழந்தையால வர முடியல, பரவாயில்ல, அந்த குழந்தையுடைய பாட்டு திறனை மட்டும் நாமதுவாருக்குள்ள அனுப்பு அப்படின்னா முடியுமா? இந்த பாடும் சக்தியோ பாடும் திறனோ அந்த ஒரு நபரை காட்டிலும் தனியாக பிரிக்க முடியுமா? எனக்கு சுகர் வேண்டாம் ஸ்வீட்டு தான் வேணும்னு கேட்க முடியுமா? என்ன சுகர் வந்தால் ஸ்வீட்டு வரும், ஸ்வீட்டு தனியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி பகவானுடைய படைக்கும் சக்தி என்பதுதான் மாயை, காக்கும் சக்தி என்பதும் மாயை, அழிக்கும் சக்தி என்பதும் மாயை. இந்த சக்தியை சக்திமானை அண்டிதான் இருக்குமே தவிர தனியா சக்தி இவர் சக்திமான் இவர் சக்தி அப்படின்னு பிரிக்க முடியாது. சக்தி இல்லைன்னா ஒரு சக்தி மானும் கிடையாது இல்லையா? சார் நான் பட்டதாரி சார், அப்படியா? ஒரு பட்டமும் வாங்கலைண்ணா அப்படின்னா தாரி. பட்டம் இருந்தா பட்டதாரி, சக்தி இருந்தா சக்திமான் இல்லையா? அதனால சக்தியையும் சக்திமானையும் பிரிக்க முடியாது.
பகவான் ரங்கநாத சுவாமி தன்னுடைய அனைத்து சக்தியாகிய தன் அனைத்து மாயை ஆகிய அந்த சக்திகளை தன்னுடன் ஒடுக்கி வச்சிருக்கார். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் கோவிலில் சத்தியமாக ரங்கநாதரோட ரூபமும் உண்டு, நான் சொல்லக்கூடிய தத்துவமும் உண்டு. ஒன்றை விட்டு ஒன்றை பிடிக்காதீங்க, ரெண்டும் வேணுங்கிறது தான் பாகவதம். ரங்கநாத சுவாமி கோவிலில் ரங்கநாதரை பார்த்துருக்கீங்களோ எல்லாரும்? ரங்கநாதரோட தொப்புள் கொடியில் பிரம்மா இருப்பாரோ? இருக்க மாட்டார். ரங்கநாதருடைய சரணத்து பக்கத்தில் லக்ஷ்மி தேவி இருப்பாளோ? இருக்க மாட்டா. ஏன்னா பிரளயத்தில் அத்தனையும் ஒடுக்கி இருக்கக்கூடிய வாசுதேவனை படம் பிடிச்சு காட்டுறது ரங்கநாத சுவாமி. அதனால பிரம்மா வந்தால் தான் படைப்பு, பிரம்மா கிடையாது. லக்ஷ்மி இருந்தால் தான் சக்தி. சொன்னேன் இல்லையா, 3 சக்திகள் சொன்னேனே, நம்ம பூதேவி, ஸ்ரீதேவி, நீலாதேவி 3 பேரும் என்ன பண்ணாருன்னா உள்ள ஒடுங்கி இருக்கார்கள், தனக்குள்ள ஒடுக்கி வச்சிருக்கார். அவர் படைக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து நேராக ட்ரெயின் பிடிச்சி திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் போய் ட்ரிவாண்டத்துக்கு போயிடணும். அங்கே பத்மநாப சுவாமின்னு ஒருத்தருக்கார், பெரிய பெருமாள். அவர் அங்கேருந்து ஒரு பிரம்மா வருவார், இங்கே கைக்கு கீழே சிவன் இருப்பார், அங்கே சப்த நதிகள் இருக்கும், தேவிகள்லாம் இருப்பார்கள். படைக்க ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அதனால முதல்ல அவர் பண்ணக்கூடிய விஷயம் சங்கல்பம். நானே இந்த உலகமாக ஆகி என்னுடன் நானே விளையாட போகிறேன் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்ண உடனே தன்னுடைய சக்தி உள்ளிருந்து வெளில தான் அந்த மாயை, அதான் சக்தி. இப்போ சக்தி மானாயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 3 விஷயங்கள் வேலை செய்யறது. முதல் விஷயம் உங்களுக்கே தெரியும் என்னன்னா காலம். தூக்கத்தில் காலம் இருக்கா இல்லையா சொல்லுங்க பாப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஆனால் எழுந்து பார்த்தா ஞாபகம் வருது, ஆமாம்மா 7 மணிக்கு தூங்கினேன், 7 மணிக்கு எழுந்தேன், 12 மணி நேரம் போச்சுன்னு முழிக்கில் தான் காலம் வருது. அதனால் அவர் எழுந்த உடனே முதல்ல வரக்கூடிய விஷயம் எதுன்னா காலம். காலம் நிற்கிறது, ரைட்டா? அந்த காலத்தினால தானே இந்த ஒரு படைப்பு அப்படிங்கிறதே ஆரம்பிக்கிறது. அந்த காலமும் பகவானுடைய சக்தி. அடுத்தது என்னன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய சாத்விக ஸ்மரணம் சொல்லி 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 நமக்கு அது பழக்கமாக போனதுனால கர்மா. உனக்கு எப்படா சாத்விக ஸ்மரணம் தெரியும்? நேற்று சொன்னேன்டானா கர்மா தானே, சொல்றதுங்கிறது கர்மா தானே. இந்த நேற்று எப்படா சொன்னேன்? முந்தா நேற்று சொன்னேன்டா. முந்தா நேற்று எப்படா சொன்னேன்? அதுக்கு முந்தா நாள் நான் சொன்னேன்டா. நமக்காவது ஸ்டார்ட் எண்டு இருக்கு, ஆனால் படைப்புக்கு ஸ்டார்ட்டும் கிடையாது எண்டும் கிடையாது. அதனால அடுத்தது என்னன்னா கர்மா. கர்மானா செஞ்ச செயலை திரும்ப 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 செஞ்சோன்னா தானா அது வெளில வரும். உதாரணத்துக்கு சொல்றேன், காத்தால எழுந்து நம்ம பல் தேய்ச்ச அப்புறம் தண்ணி குடிக்கணும்னு நம்ம ஞாபகப்படுத்திக்கவே வேணாம். டெய்லி நீங்கள் குடிச்சு பழக்கப்படுத்திங்கன்னா தானா கால் போகும் அங்கே, அந்த ஒரு தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜக்கு பாக்கு, அப்புறம் வாயில் போட்டுப்போம். அப்புறம் தான் ஓஹோ தண்ணி குடிச்சுட்டு இருக்கோமேனா அப்புறம் ஞாபகம் வரும். கர்மா. 3வது என்னன்னா அவரவர் இயற்கைன்னு ஒன்று இருக்கு. இயற்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? சில பேர் எழுந்த உடனே ஹன்னு எழுந்துப்பாங்க, சில பேர் எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அவரவர் இயற்கை. அந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள் அடுத்து வருது. என்னன்னா காலம், கர்மம், ஸ்வபாவம்னு சொல்லக்கூடிய இயற்கை. இயற்கை நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒரு இயற்கை. ஒருத்தரை பார்த்த உடனே ராதே ராதேனா சில பசங்களாம் ராதே ராதே சார் அப்படிங்கும், சில பசங்களாம் ராதே ராதே சார் அப்படிங்கும், சில பசங்களாம் ராதே ராதே அப்படிங்கும். அவரவர் இயற்கை இல்லையா? ராதே ராதே வந்தாலே சந்தோஷம் தான், அது எப்படி வேணாலும் வரட்டும் இல்லையா? பச்சை மிளகாவும் அதே சுகர் தான், காலிஃப்ளவரும் அதே சுகர் தான், எப்படியோ சுகர் வந்தால் சரி அவ்வளோதான் இல்லையா? இயற்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் சுவாபாவம்னு ஒன்று இருக்கே. யாரானு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாலே டென்ஷன் ஆகும் அப்படின்னு, அது அவங்க இயற்கை. யாரானு சார் எதாவது கேளுங்க சார் அப்படின்னு நம்மளை தொங்குவாங்க, அவங்க இயற்கை. யாராவது கேட்டால் கேளுங்க, கேட்டால் சொல்கிறேன் அப்படின்னு இருப்பார்கள், அவங்க இயற்கை. இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா? இது ரொம்ப ஆச்சரியமான தத்துவம். இந்த உலகத்தை பகவான் இந்த 3 வச்சுட்டு தான் நடத்துகிறான். பார்த்தீங்களோ? ஒரு பொம்மலாட்டக்காரன் இருக்கான்னு வச்சுப்போம். பொம்மலாட்டக்காரன் இருக்கானா, அவன் என்ன பண்ணுறான், 3 கயிறை வச்சுட்டு பொம்மலையை ஆட்ட வைக்கிறான். நமக்கு கயிறும் தெரியக்கூடாது, ஆட்டமும் தெரியக்கூடாது இல்லையா? அப்படி இருந்தால் தான் அந்த பொம்மலாட்டம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இவன் அந்த கயிறையும் மேக்னெட்டிக் மாதிரி வச்சுட்டான். இப்போது சிலதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங் மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கயிறு இல்லாமல் மேக்னெட் இப்படி ஆட்டினா அந்த கை மேலே போகும். அந்த மாதிரி வச்சுப்போம், ஏன்னா கயிறு தெரிஞ்சால் கூட கயிறு இருக்குன்றுவோம். இது 3மே கண்ணுக்கு தெரியாத விஷயம். கண்ணுக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரிஞ்சால் திருஷ்டம்னு பேர், கண்ணுக்கு தெரிலன்னா அதிருஷ்டம்னு பேர். அதிருஷ்டம்னு ஏதோ ஒரு தேவதை உட்காந்துருக்குன்னு நினைக்க வேண்டாம், கண்ணுக்கு தெரியாததுக்கு அதிருஷ்டம்னு தெரியும், அதான் பேர். அதிருஷ்டம்னா என்ன? தெரியாது இல்லையா? சார் இவன் 5 மணி நேரம் படித்தான் 100 மார்க் வாங்கிட்டான் சார்.
இவன் 4 மணி நேரம் படித்தான் 100 மார்க் வாங்கிட்டான் சார், 25 மணி நேரம் படித்தான் 60 மார்க் தான் சார் வாங்கினான். ஏன்? அதிருஷ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியாது, எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது இல்லையா? 25 மணி நேரம் முடிச்சு 60ன்னா அது ஒரு காரணம் இல்லாமல் காரியமே கிடையாது. இது சயின்ஸு, இது நம்ம சனாதன தர்மம். ஏதோ காரணம் எனக்கு தெரியாதுங்கிறதுக்கு ஒரு அழகான வார்த்தை அதிர்ஷ்டம். சார் அதிர்ஷ்டம் என் மேலே சிரிக்கவே மாட்டேங்குது. அரையா அது எப்போ சிரிச்சுன்னு தான் இருக்கு. அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். இந்த கர்மாக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க, அதிர்ஷ்டம். ஏன் சார் இவன் கஷ்டப்படுறான்? அதிர்ஷ்டம். தெரில, அவன் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், அதுக்கான பலன் தான் அவன் கஷ்டப்படுறான்னு சொல்கிறதுனால அதுக்கு அதிர்ஷ்டம்னு பேர். கர்மத்துக்கே அதான் பேர். கர்மன்னா என்ன? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்கிறோம் இல்லையா? ஒன்று பண்ணால் அதுக்கான எஃபெக்ட் நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகணும், யாராக இருந்தாலும் சரி. அதனால கர்மாக்கு இன்னொரு பேர் என்ன? அதிர்ஷ்டம்னு பேர். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வேலை பக்காவாக பண்ணுவார். இந்த 3 தான் இப்போ பகவான் கிட்ட வந்து இந்த 3 சக்திகள். காலம்ன்ற ஒரு சக்தி தேவைப்படுது, என்ன காரியம் பண்ணாலும் காலம் தேவைப்படும். 2வது, இந்த ஒரு உலகத்தை படைக்கும் பொழுது சில பேர் மீனாக பிறக்க போகிறோம், கரெக்டாக? நம்மலாம் இல்லை, நம்மலாம் வைகுண்டம் கோலகம் தான் போகிறோம். மற்றவங்கள பற்றி பேச்சு. அவங்க ஒருத்தர் மீனாக பிறக்க போகிறான், ஒருத்தர் நாயாக பிறக்க போகிறான், ஒருத்தர் மனுஷனாக பிறக்க போகிறான், ஒருத்தர் பிரம்மாவாக கூட பிறக்கலாம், ஒருத்தர் தேவேந்திரனாக பிறக்கலாம். இஷ்டத்துக்கு இப்படி லாட்ரி போட்டோன்னா பகவானை சும்மா விடுவோமா நம்ம? அப்போ அவரவர் அந்தந்த பிறவி எடுப்பதற்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அதுதான் கர்மா, ரைட்டா? காலேஜில் ஒரு சிஸ்டம் உண்டு. யார் நல்ல 100 மார்க் வாங்குறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காரணும், 80 மார்க் வாங்குறவங்க செகண்ட் பெஞ்சில் உட்காரணும். இந்த மாதிரி 7 பெஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. ஒருத்தன் முன்ன பின்ன தெரியாமல் ஃபஸ்ட் டைம் காலேஜுக்கு வரான். அவன் பார்த்தான், ப்ரொஃபஸர் கூப்பிட்றாரு, இங்கே வாடா ராம், முதல் பெஞ்சில் உட்காரு, நீ வாடா முதல் பெஞ்சில் உட்காரு. அவன் என்ன நினைப்பான்? இந்த ப்ரொஃபஸருக்கு என்ன பச்சாபாதம் பாரு, தனக்கு பிடிச்சவங்களை எல்லாம் முதல் ரோல உட்காரக்காரு, தனக்கு பிடிக்காதவங்களெல்லாம் கடைசி ரோல உட்காரக்காரு அவன் நினைப்பான். ஏன்னா அவன் கண்ணுக்கு தெரியல, போன செமஸ்டரில் இவர்கள் நல்ல டாப் மார்க் வாங்கினா முதல் பெஞ்சில் உட்கார வைப்பார், ரொம்ப புவர் மார்க் வாங்கினா கடைசி. ஆக்சுவலாக மாற்றி தான் இருக்கணும், பட் அவர் அப்படி பண்ணிட்டார், விட்டுருங்க, அந்த ப்ரொஃபஸர் மன்னிச்சிருங்க. அவர் கடைசி பெஞ்சில் கம்மி மார்க் வாங்கினவரை உட்கார வைக்கிறார். புதுசாக வந்து பார்க்குறவனுக்கு இது தெரியாது, ஏன்னா போன செமஸ்டரில் என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி பகவான் ஏதோ சும்மா ஒரு பகடையை போட்டு விளையாடுற மாதிரி இவன் மனுஷனாக பிறக்கட்டும், இவன் நாயாக பிறக்கட்டும், இவன் ஓனாயாக பிறக்கட்டும்லாம் நினைக்கல. அவர் என்ன சொல்கிறார்? இந்த கர்மாவுடைய பயனாகத்தான் உனக்கு பிறப்புன்னு சொல்கிறதுனால இந்த கர்மானால தான் சிருஷ்டியே ஆரம்பிக்கிறது. இந்த சிருஷ்டிக்கு காரணமே என்ன? உங்கள் கர்மா, ஏன் கர்மா, இந்த மாதிரி கோடான கோடி ஜீவராசிகள். இந்த மரத்தோட கர்மா, நான் ஏதோ கர்மானா மக்கள்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்கே வைரஸ், அது உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு, பாக்டீரியாவோட கர்மாலேருந்து ஆரம்பித்து சுற்றி இருக்கக்கூடிய நாயோட கர்மா, கழுதையோட கர்மா, பன்னியோட கர்மா எல்லாம் ஜீவன் தானே. ஒரு ஜென்மாவில் நிச்சயமாக மனுஷனாக தானே இருந்திருக்கணும். அப்படி அத்தனை பேரோட கர்மாவோட டோட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் மாதிரி வச்சுருக்கார் பகவான். அந்த பேலன்ஸ் ஷீட்டுனால தான் அடுத்த சிருஷ்டியை படைப்பைய ஆரம்பிக்கிறார். இல்லைன்னா ரொம்ப அநியாயம் நடந்துடும், ரைட்டா? அதனால பகவான் காலம், கர்மம், அப்புறம் அவரவர் ஸ்வபாவம். ஸ்வபாவம்னா இயற்கை. அந்த இயற்கையை ஒட்டி தான் மனிதன்னா ஒரு இயற்கை இருக்கும், நாயினா ஒரு இயற்கை இருக்கும் இல்லையா? நன்றி உணர்வுன்னு ஒருத்தருக்கு நல்லா மேலோங்கி இருந்ததுன்னா, அந்த நன்றி உணர்வோடு உங்களுக்கு நிறைய புண்ணியம் இருந்ததுன்னா மனுஷனாக பிறப்பீர்கள். நன்றி உணர்வோட புண்ணியம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அழகான ஒரு சத்சங்க வீட்டில் நாயாக கூட பிறக்கலாம். ஏன்னா அந்த ஒரு நன்றி உணர்வு அந்த இயற்கைக்கு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிரஷன் நாய் தான். இப்போ நாயை வச்சுன்னு நன்றி இல்லை, நன்றியை வச்சுட்டு தான் நாயாக பிறக்கிறது. இது புரியுறதா உங்களுக்கு? ஒருத்தர் எல்லார பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு உழறாருன்னா அடுத்த ஜென்மா வள்ளு வள்ளுன்னு கத்துறதா தான் அவர் போவார். ஏன்னா அவர் இயற்கை அப்படி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ஒருத்தருடைய இயற்கை என்ன அப்படின்னா, நான் படுத்துட்ட இடத்துலையே எனக்கு காஃபி வரணும், டிஃபன் வரணும், சாப்பாடு வரணும், எல்லாம் வரணும் அப்படின்னு உட்காந்தாருன்னா ரொம்ப சோம்பேறி இயற்கை இல்லையா? அடுத்த வாட்டி பகவான் பாப்பா, நீ ஏன் கஷ்டப்பட்டு 2 கால்லாம் வச்சு நீ கஷ்டப்படுற, மரமாக போ, நின்ன இடத்துலையே எல்லாம் கிடைக்கும் அதுக்கு. மேலேருந்து சூரிய வழி, கீழேருந்து தீர்த்தம், நின்ன இடத்துலையே முடிச்சுட்டு போன்றார் அவர். விளையாட்டுக்கு சொல்ல இப்படித்தான் நம்ம இயற்கைங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஜென்மாவை கொடுக்குறது. அதனால பகவான் என்ன பண்ணுறார்? இந்த காலம், கர்மம், ஸ்வபாவம், இந்த 3 ஃபேக்டரை வச்சுட்டு தான் படைப்பாக ஆரம்பிக்க போகிறார், ரைட்டா?
இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்கிறதுனால இது வரைக்கும் நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு இதோடைய ஒரு சுருக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த வாரம். ரைட்டா? முதல்ல என்ன பண்ணுறான் பகவான்னா, ஒரு ஆழ்ந்த யோக நித்ரைன்ற தூக்கத்தில் இருக்கான். எப்படி சாதாரண அல்ப ஜீவனாக இருக்கக்கூடிய நமக்கே தூக்கத்தில் உலக அடைத்தையும் ஒடுக்கி கொண்டுட்டோம் உள்ள. நம்ம உலகத்தையே, நமக்கு யார் அப்பா, நமக்கு யார் அம்மா, நமக்கு யார் குழந்தை, நமக்கு யார் அண்ணன் தம்பி எல்லாம் காணும் தூக்கத்தில். முழிச்சின்ற உடனே ஒரு செகண்டில் பட் 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 பட்டுன்னு அத்தனையும் வெளில வருது நமக்கு. ஒருத்தன் முழிச்சு எழுந்துட்டு நான் யாருன்னு கேட்கறதே கிடையாது. எல்லாம் ஞாபகம், நேற்று என்ன பண்ணோம், நேற்று என்ன பண்ணோம் எல்லாம். அந்த மாதிரி பகவான் யோக நித்ரையில் இருக்கான், ஆழ்ந்த சமாதியில் இருக்கான். கரெக்டாக அந்த காலம், படைக்க வேண்டிய காலம்னு ஒரு காலம் வரும் பொழுது பகவான் தன் திருக்கண் மலர்றான், இப்படி பார்க்கறான். அதுக்கப்புறம் ஒரு சங்கல்பம் வருது. ஏன்னா பழக்கப்பட்டதுனால முதல்ல பகவானுக்கு என்ன சங்கல்பம், படைப்பு தொழிலை செய்வேன் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு சங்கல்பம் தானாக எழறது. எதனால் எழறது? வாசனையினால் எழறது. அவன் பண்ணி 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 வாசனையாக போயிடுது பகவானுக்கு. எழுந்த உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த படைப்பதற்கான திறன் என்பது 2 வகைப்படும். ஒன்று என்னன்னா ஞானம், எவ்வாறு செய்வது என்பதை நமக்கு தெரிஞ்சாதான் திறன்னு சொல்லுவோம். சார் ஒரு பெரிய சமையல்காரர் சார். அப்படியா? சமைக்க தெரியாதே. அப்புறம் என்ன சமையல்காரன்? 2வது திறன் என்ன அப்படின்னா, ஞானம் மட்டும் இருந்தால் போராது, செயல்படுத்துறதுக்கான அந்த சக்தியும் வேணும் இல்லையா? ஞானம், அந்த சக்தி, இந்த செயல்படுத்துறதுக்கான சக்தி, கிரியா சக்தி என்று சொல்வார்கள். அதனால பகவான் யோக நித்ரையிலிருந்து கண் மலர்ந்தான் இல்லையா? கண் மலர்ந்த உடனே பகவானுக்கு நானே உலகத்தை படைக்க வேண்டும், என்னை தவிர வேற யாரும் இல்லாததினால் நானே பலவித உலகங்களாக ஆக வேண்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ண உடனே அவனுடைய சக்தி வருது. மாயை அப்படின்ற தான் சக்தி அப்படி வெளிப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? அது வருது இல்லையா? அது வெளிப்படுறது. எப்படி? நமக்கு நல்ல பாடகர் ஒருத்தர் இருக்கார். அவர் நடந்து போகும்போதெல்லாம் பாடகர் கிடையாது. ஒரு மேடையில் உட்காந்துன்னு பாடுங்க சார்னா டக்குன்னு அவருக்கு பாடுற சக்தி, பாடுற இலக்கணம், பாடுற இலக்கியம் எல்லாம் வெளில வர மாதிரி பகவானுக்கு அது வெளிப்படுறது. அது மாயைன்னு பேர். இப்போ அந்த சக்தியை 3 நூல்களை வச்சுன்னு இந்த பொம்மலாட்டம் ஆட போகிறார். இந்த 3 விஷயங்களை வச்சுன்னு படைக்க போகிறார். முதல்ல கரெக்டான காலம் வந்து நிற்கிறது, காலத்தை யூஸ் பண்ண போகிறார், அதுவும் அவருடைய சக்தி. அப்புறம் நம் போன்ற ஜீவன்களுடைய ஒட்டு மொத்த கர்மா உட்காந்துருக்கு. இது நான் புரிஞ்சுக்கணுன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபைனான்ஸ் விஷயம். நம்ம எல்லாரும் ஒரு பேங்க்கில் கடன் வாங்குகிறோன்னு வச்சுப்போம், ரைட்டா? நீங்கள் 100 ரூபா வாங்குறீங்க, அவர் 500 ரூபா வாங்குறார், 1 கோடி வாங்குறார், ஒரு 1 லட்சம் வாங்குறார். இப்போ தனித்தனியாக நமக்கு ஒரு கடன் இருக்கு. இந்த வங்கிக்கே மொத்தமாக ஒரு கடன் இருக்கணும். மொத்தமாக ஒரு 100 கோடி கடன். இந்த 100 கோடி கடன் எங்கேருந்து வந்தது? இந்த வங்கிக்கு ஒத்தொத்தரும் வாங்கின கடனுடைய ஒட்டுமொத்தம் வங்கியுடைய ஒட்டுமொத்த கடன். அந்த மாதிரி கோடான கோடி ஜீவன்கள் தனித்தனியாக கர்மா இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் பாப்பம் இருக்குது, கொஞ்சம் புண்ணியம் இருக்குது. பாக்கி இருக்கிறதுனால தான் பிறக்கிறோம். 2ம் போயிடுத்துன்னா பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பேலன்ஸ் 0 அக்கௌண்ட் க்ளோஸ். என்ன? இந்த பாக்கி இருக்கக்கூடிய கடன் மாதிரி தான் அந்த கர்மா. ஒட்டுமொத்த கர்மா என்ன பண்ண போகிறது? ஒரு பாலிசி, ஒரு புதுசாக பகவான் படைக்கிறதுக்கான உந்துதலாக இருக்க போகிறது கர்மா. அடுத்தா 3வது ஸ்வபாவம், அதற்கான ஒரு இயற்கை. அந்த ஒரு இயற்கை தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது. இயற்கையினாலே மாற்றம் தான். உதாரணத்துக்கு ஒரு அயன் ராடை வெளில வச்சோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், காலப்போக்கில் இயற்கையாக துருபிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு. ஏன்னா இயற்கையினாலே ஒரு மாற்றம். இந்த 3ஐயும் வச்சு தான் படைப்ப ஆரம்பிக்க போகிறேன். இது கொஞ்சம் ஹெவியான மேட்டர், அதனால் நான் பிட்டாக சொல்கிறேன். பொதுவாக இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, அது 20 செகண்டில் சொல்ல வேண்டிய விஷயம். என்னென்னா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார்கள். பகவான் சங்கல்பிச்சான், மாயை வெளிப்பட்டது, காலம் கர்மம் சுவாவம் என்ற 3ஐ வைத்துக்கொண்டு படைப்பை ஆரம்பித்தான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார்கள். அப்போ ஒரு வார்த்தையாக தான் நிற்கும். நமக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுடைய ஆழம், அதில் இருக்கக்கூடிய அழகு, அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களாம் ரசிகர்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு ரைட்டா? இதெல்லாம் பொது மேடையில் இதெல்லாம் சொல்லவே மாட்டோம். இதெல்லாம் ரசிகர்களுக்கான ஒரு ரகசியம் தான். அதெல்லாம் அதனால் நீங்கள் ஆசையாக கேட்கறதுனால சொல்கிறேன். பிட்டா பார்ப்போம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சத்குரு மகாராஜ் கி